இப்போ வந்து நம்ம வந்து மிரர் ஃபார்ம்ல டிரைவ் பண்ண போறோம். 1/b + 1/u = 1/f இருக்கு இல்லையா? அதை டிரைவ் பண்ண போறோம். கூட வந்து லீனியர் மேக்னிஃபிகேஷன் வந்து மிரர்ஸ்க்கானது டிரைவ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து f = r/2 இருக்கு இல்லையா? ஃபோக்கல் லென்த் வந்து r/2ன்னு அதை வந்து நம்ம ப்ரீவியஸாக டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுலேயே நம்ம வந்து நிறைய சைன் கன்வென்ஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரூஃபையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் இது பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரே ஆப்டிக்ஸோட சாப்டரோட ஃபுல் பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலோட இதில் இருக்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அதை போய் அங்கே போய் வாட்ச் பண்ணலாம். எல்லா ஃபுல்லாக ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரைக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். Right, let's go into the video. Okay, good. So, நம்ம 1/b + 1/u = 1/f we are going to prove. இல்லையா? So, இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளேன், ஒரு கான்கேவ் மிரர் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு. ஓகே, I have taken a concave mirror. ஸோ இப்போ இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'm going to send a light rays. ஓகே, ஸோ இது வந்து சென்டர் நம்மளுக்கு. திஸ் இஸ் அவர் சென்டர். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்னா அதுக்குன்னு ஒரு இல்லை இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய லைட் ரேஸ் என்ன ஆகும்? நேராக இந்த இடத்துல போய் படுமா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் போகுது. ரைட், ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா we need to consider நார்மல். கரெக்டாக, லைட் ஒரு இடத்துல இன்சிடென்ட் பண்ணதுன்னா நார்மல் நம்ம போடணும். அந்த நார்மல் எது வழியாக பாஸ் ஆகும்? நார்மல் எப்பவுமே சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகும் இன் கேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ லைட் வந்து இட் இஸ் கோயிங் டு இன்சிடென்ட் பை ஆங்கிள் ஆஃப் தீட்டா அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது? angle of incidence with a normal should be equal to angle of reflection அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுபடி இங்கே ஆங்கிள் என்ன இருக்கும்? this angle will also be theta. ஸோ இது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரே போச்சுன்னா it goes and reflects back இல்லையா? ஸோ எங்கே இமேஜ் வரும் நம்மளுக்கு? கரெக்டாக இமேஜ் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ கிளியரா? ஸோ ரெண்டு லைட் ரே நான் எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து ஆப்ஜெக்ட் போய் பட்டு இப்படி வருது. இந்த லைட் ரே பட்டு ரிட்டர்ன் ஆகும்போது this is our image. So ரெண்டு light rays after reflection it is meeting. So this is a by image. Okay, so இப்போ என்னன்றதை கவனிங்க. இதை வந்து I'm going to consider as alpha. நல்லா கவனிங்க, இது ஆல்ஃபா நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்கப்பா இந்த வீடியோக்கு. ஓகே, ஸோ இது வந்து பீட்டா அண்ட் திஸ் இஸ் அவர் காமா. இப்போ கிளியரா? ஸோ இது ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா? எந்த இடத்துல போய் இன்சிடென்ட் ஆச்சோ லைட்டு, அதை போய் பீம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் யூ ஜஸ்ட் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த இடம் வருது இல்லையா? இது வந்து நம்மளோட ஏன்னு எடுத்துக்கிறோம் இந்த பாயிண்ட். ஸோ இன்சிடென்ட் ஆகணும், லைட் இன்சிடென்ட் ஆகும் பி, அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், திஸ் இஸ் த பாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து நம்மளோட போல். எல்லா டிஸ்டன்ஸுமே இங்கே இருந்தால் மெஷர் பண்ணுவோம். கரெக்டா? இது பக்கத்தில் ஒரு ஏ பாயிண்ட் வருது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் அண்ட் கேன் பி இக்னோர்ட். ஓகே, இதை ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் அசம்ஷனாக எடுத்துக்கணும். இது ரொம்ப ஸ்மால் லென்த்தாக இருக்கும். ஸோ வி கேன் இக்னோர் தட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to consider triangle CBA. CBA, you are able to see a triangle CBA. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும்? 90 டிகிரி. ஓகே, ஸோ இதில் வந்து all the three angles I'm going to add. இப்போ கவனிங்க, CBA I have taken. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க இதை நான் சொல்றது. இது பீட்டா. இப்போ கவனிங்க, இந்த ஆங்கிள் பீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகே, அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி. ஆனால் இந்த ஆங்கிள் என்ன வரும்? எனி ஐடியா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? லைட் போய் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது தீட்டானா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இதுவும் தீட்டான்னு வரும். ஆனால் இந்த ஆங்கிள் என்ன வரும்? எனி ஐடியா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இப்போ கவனிங்க, இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? இப்போ யூர் ஏபிள் டு see a triangle. இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இது காமா அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? 90 மைனஸ் காமா தானே? இப்போ ரைட் ஆர் ராங்? இந்த ஆங்கிள் என்னது? 90 மைனஸ் காமா, காமா அண்ட் திஸ் இஸ் 90. ஓகே, இப்போ எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம்னா இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே, நான் எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் என்னது? CB அண்ட் A. ஸோ இதில் பீட்டா எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் என்னது? தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் காமா, இது வந்து என்னது? 90. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? இப்போ கவனிங்க, பீட்டா ப்ளஸ் 90, பீட்டாவையும் 90யும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் என்னென்னு ஆட் பண்ணலாமா? தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் காமா பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கும்? உள்ள இருக்க ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். கரெக்டாக? ஸோ பீட்டா ப்ளஸ் 90, தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் பீட்டா இஸ் இது 90 மைனஸ் பீட்டா, இது தீட்டா. ஸோ ஓவரால் வந்து
எல்லா ஆங்கிள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 வரணும். ஸோ இதுல இருந்து 90s 180 கேன்சல் ஆகிடும். ஸோ இதுல வந்து தீட்டா வந்து என்ன வரும் நமக்கு, காமா மைனஸ் பீட்டா. இப்போ கிளியரா? ஸோ தீட்டா ஈக்குவல் டு காமா மைனஸ் பீட்டா, இது நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிலேஷன். ஸோ அடுத்து நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன்னா OBA எடுத்துக்க போறேன். திஸ் இஸ் OB அண்ட் திஸ் இஸ் A. கரெக்டா? OBA ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஆல்ஃபா, இது 90 டிகிரி. வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இப்போ இது ஆல்ஃபா, இது 90 டிகிரி. இந்த மொத்த ஆங்கிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இது தீட்டா, இது தீட்டா, இது என்னது 90 மைனஸ் காமா. ஸோ ஆல்ஃபா பிளஸ் 90 எடுத்துக்கிட்டோமா? ஆல்ஃபா பிளஸ் இது வந்து 90 டிகிரி, ஆல்ஃபா பிளஸ் 90, அப்புறம் இது 2 தீட்டா பிளஸ் 90 மைனஸ் காமா. இப்போ கரெக்டா? எவ்ரிவன் இஸ் கிளியர் வித் திஸ், ரைட்? ஸோ இதுல வந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? செகண்ட் எக்ஸ்பிரஷன் we are able to get. ஓகே, ஸோ ஆல்ஃபா பிளஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ ஐ வில் ரிப்பீட் த ப்ராசஸ் வாட் எவர் ஐ டிட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட் இருந்து அனுப்புனேன், பியில பட்டு இந்த இடத்துக்கு வந்துச்சு. அடுத்த லைட் ரே வந்து பட்டு ரிவர்ஸ் ஆகிறதுனால இந்த இடம் தான் நம்மளுக்கு இமேஜ், இது வந்து சென்டர். ஸோ சென்டர்ல இருந்தா நம்ம என்ன எடுக்கிறோம், ஆங்கிள்ஸ் எடுக்கிறோம். இது தீட்டானா இதுவும் தீட்டான்னு இருக்கணும் அக்கார்டிங் டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ஆல்ஃபானும் இது பீட்டானும் இது காமான்னு எடுக்கணும். அட் த சேம் டைம் இது காமானா இது எவ்வளோ இருக்கணும், 90 மைனஸ் காமான்னு இருக்கணும். பியில இருந்து அப்படியே ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்றேன், திஸ் இஸ் த 90. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஏபி லென்த் வந்து வெரி ஸ்மால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலா 2 எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கா. இப்போ இதுல இங்க இருக்க தீட்டாவை எடுத்து போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 in 1, இந்த செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வந்து செகண்ட்ல போட்டீங்க அப்படின்னா ஃபைனலி வில் கெட் 2 பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமான்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷன்ல இருந்து தீட்டாவை எடுத்து போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ எம் ஏபிள் டு கெட் 2 பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா. ஸோ புரியுதாப்பா? இது வரைக்கும் ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா வந்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்து மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, போல்ஸ்ல இருந்து தான் எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுவோம் பேசிக்கா. கரெக்டா? போல்ஸ்ல இருந்தா எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுவோம். ஸோ லைட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, லைட் இப்படி தானே டிராவல் பண்ணுது. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகே, ஸோ போல்ல இருந்து நான் மேலே பார்த்து மெஷர் பண்றது எப்பவுமே என்னது, பாசிட்டிவ். போல்ல இருந்து எப்பவுமே கீழே பார்த்து மெஷர் பண்றது நெகட்டிவ். அதுக்கப்புறம் போல்ல இருந்து இப்படி மெஷர் பண்ணா பாசிட்டிவ், ஏன்னா லைட் டைரக்ஷன். போல்ல இருந்து நம்ம இமேஜோ சென்டரோ இல்ல ஆப்ஜெக்டோ சொல்லும் போது போல்ல இருந்து நம்ம லெஃப்ட் வரும், லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இதெல்லாம் என்ன டைரக்ஷன், நெகட்டிவ் டைரக்ஷன். புரியுதா? ரைட். ஸோ லைட்டுக்கு போல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுனால இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு கிளியர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்லணும்னு பாருங்க. இப்போ ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் இங்க நம்மளுக்கு ஒண்ணுதான், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால், ரைட்? இந்த டிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால்னால வாட் வி கேன் சே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மால்னால நம்ம என்ன பண்றோம், ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம போல்ல இருந்து மெஷர் பண்றதுனால ஒண்ணுதான், ஏல இருந்து மெஷர் பண்றதுனாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்னு கவனிங்க. ஸோ இங்க இருந்து இது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ். இப்போ போல் ஏ ரெண்டும் ஒண்ணுதான் இங்க. ஸோ இது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ், வாட் வி கேன் கால் இமேஜோட டிஸ்டன்ஸ் வின்னு சொல்லலாமா? இப்போ பிளஸ் வியா மைனஸ் வியா? அது போல்ல இருந்து லைட் டைரக்ஷன்னா இப்படி, போல்ல இருந்து லெஃப்ட் பார்த்து வரோம், அப்போ இது மைனஸ் வி தானே. அதே மாதிரி போல்ல இருந்து நம்ம சென்டருக்கு போறோம், சென்டர் வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, we will get minus r, radius of curvature. கரெக்டா? அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், போல்ல இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன வரும், what is the value, minus u. இப்போ புரியுதா இல்லையா? போல்ல இருந்து இமேஜுக்கு மைனஸ் வி, போல்ல இருந்து லெஃப்ட் சைட் போறோம், லைட் இப்படி போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போறதுனால மைனஸ் சைன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I am going to find what is tan alpha. இப்போ tan alpha with the sign போட போறேன், with the sign I am going to find. ஓகே, ஸோ வித் த சைன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கவனிங்க, வித் த சைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, tan alpha is there. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா, OBA. கேன் ஐ டேக் OBA ட்ரையாங்கிள்? ஸோ இதுல இருந்து நீங்க tan alpha கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும், AB is பாசிட்டிவ், ஏன்னா போல்ல இருந்து மேலே பார்த்து மெஷர் பண்றேன், இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ AB வந்து பாசிட்டிவ்னாலும் போல்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரனால இந்த டிஸ்டன்ஸ் என்னது, மைனஸ் யூ. இப்போ கிளியரா இல்லையா? ஸோ இங்க இருந்து மேலே பார்த்து போறதுனால பிளஸ் ஏபி, இது இங்க இருந்து இங்க வரனால மைனஸ் யூ. கிளியர்? ஸோ இப்போ இது வந்து tan alpha we got. நம்மளுக்கு இங்க என்ன தெரியணும்னா, ஆல்ஃபா வந்து இங்க ரொம்ப ஸ்மால் ஆங்கிள் இருக்கனால tan alpha is approximately equal to what? Tan alpha is approximately equal to alpha. இப்போ இந்த பாயிண்ட் கிளியரா? அதுக்கப்புறம் வந்து
tan beta. Okay, so tan beta நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன triangle எடுக்கணும்? இந்த triangle எடுத்துக்கலாமா? This is our tan beta. So tan beta is nothing but once again plus AB divided by what length? இந்த length என்னது? போல்ல இருந்து left side பார்த்து measure பண்றோம் minus r. So plus AB minus r. So tan beta is once again approximately equal to beta. அதே மாதிரி போல்ல இருந்து நம்ம அடுத்து எங்க போறோம்? I க்கு போறோம். Okay, so இந்த triangle எடுத்துக்கலாமா? இப்போ tan gamma கண்டுபிடிக்க போறோம் அடுத்து. So tan gamma is there, opposite வந்து என்னது? Plus AB. Okay, and போல்ல இருந்து இங்க பார்த்து measure பண்றதால இந்த length வந்து it's going to be negative minus v. So tan gamma வை approximately gamma நம்ம எடுத்துக்கலாம். Okay, so alpha, beta, gamma மூணுமே நமக்கு தெரியுமா இப்போ? அதுவும் with the sign நமக்கு தெரியும். Okay, ஏன் with the signன்றதை நான் கிளியரா சொல்லிட்டேன். போல்ல இருந்து மேல பார்த்து மெஷர் பண்ணா AB வந்து பாசிட்டிவா இருக்கு. போல்ல இருந்து எல்லாமே I, C, O எல்லாமே நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கனால லைட்டுக்கு ஸோ நம்ம நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 3 வச்சிருந்தோமா? இந்த ஈக்குவேஷன் 3 நம்ம கிட்ட இருக்கு, ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ஃபா பீட்டா காமாவை ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் 3. ஆல்ஃபா பீட்டா காமாவை சப்ஸ்டியூட் பண்ணா அப்படின்னா I'll get this. ஸோ வித் சைன் போடுறோம். ஓகே, ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஏபி காமனா இருக்கா மூணு டேர்ம்ஸ்லயும்? ஸோ they will get cancel. ஸோ இங்க கீழே இருக்க மைனஸ் மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? -2/r. அதே மாதிரி இந்த மைனஸ் கேன்சல் ஆயிட்டு என்ன ஆயிடும்? இட் பிகம்ஸ் பிளஸ். இங்க இருக்க மைனஸ் மேல வந்துச்சுன்னா -1/v. ஓகே, ஸோ இதை ரீரைட் பண்ணீங்கன்னா 1/v plus 1/v is equal to 2/r வருது. அதுக்கப்புறம் இந்த 2/r is nothing but what? 1/f. நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? r is equal to what? 2f. ஓகே, f is equal to what? r/2. ஸோ அது மூலியமா நம்ம என்ன சொல்லலாம்? 2/r is nothing but 1/f. ஸோ நம்ம மிரர் ஈக்குவேஷன் we got. இப்போ கவனிங்க, இப்போ வந்து மிரர் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணோம். அடுத்து வந்து லீனியர் மேக்னிஃபிகேஷன் we are going to prove. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to have a extended object. ஸோ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ன்றது இதுதானே. ஸோ ஒன்ஸ் அகேன் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். இது வந்து போல், இது வந்து என்னது? நம்மளோட ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து HO அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகே, திஸ் இஸ் O represents our object, HO is the height. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து ஒரு 2 லைட் ரேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் திஸ் எக்ஸ்பிரஷன், த லீனியர் மேக்னிஃபிகேஷன். எம்ன்றதான் லீனியர் மேக்னிஃபிகேஷன். ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வில் கிவ் யூ த லீனியர் மேக்னிஃபிகேஷன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? HI/HO இஸ் நத்திங் பட் V/Uன்னு சொல்லிட்டு -V/Uன்னு சொல்லிட்டு வி ஷுட் ப்ரூவ். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரேஸ் போகுது. பேரலல் லைட் ரேஸ் எது வழியாக பாஸ் ஆகும்? இட் வில் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். கரெக்டாக நம்ம அனுப்புகிற பேரலல் லைட் ரே வில் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் நான் நேராக இந்த லைட் ரே எங்கே போய் பட போகுதுன்னா போலில் போய் பட போகுது. ஸோ போலில் பட்ட லைட் ரே என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் தீட்டானா திஸ் ஆங்கிள் வில் ஆல்சோ பி வாட்? தீட்டா. ஸோ இந்த ரெண்டு லைட் ரேயும் ஓகே இந்த இடத்துல மீட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த ஹைட்டு தான் என்னது? நம்மளோட இமேஜ். இப்போ கிளியராக இல்லையா? ஸோ போலில் இருந்து மேலே பார்த்துருக்கிறது +HO, போலில் இருந்து கீழே பார்த்துருக்கிறது என்னது? -HO. கரெக்டாக இல்லையா? ரைட்டாக ராங்? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா OPன்றது என்னது நம்மளுக்கு? இது P to O. இப்போ லைட் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ். ஸோ போலில் இருந்து நான் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்லலாம்? யூன்னு சொல்லலாமா? திஸ் இஸ் மை யூ. ஓகே, போலில் இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவீங்க? V. இப்போ நல்லா கவனிங்க, போலில் இருந்து எல்லாமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் என்ன சைன் போடணும்? நெகட்டிவ் சைன். இப்போ புரியுதா இல்லையா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது? இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டான்னு இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். 2 ட்ரையாங்கிள் ஐ எம் கோயிங் டு கன்சிடர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? ஸோ tan θ இஸ் +HO டிவைடட் பை -U. ஏன்னா ஏன் -Uன்னு போடுறோம்? டியூ டு த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால, போல்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கனால -U. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? tan θ. tan θ வில் பி -HI அப்புறம் -V. கரெக்டாக -HI டிவைடட் பை -V. ஸோ tan θவை 2 விதமாக எழுத முடியும். மேலே இருக்க ட்ரையாங்கிள் வச்சு இது, கீழே உள்ள ட்ரையாங்கிள் வச்சு இது. ஓகே, அண்ட் லீனியர் மேக்னிஃபிகேஷனோட டெஃபினேஷன் என்ன தெரியும் நம்மளுக்கு? HI/HOன்றது தானே டெஃபினேஷனு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ணிங்கன்னா HI/HO என்ன வரும்? -V/U. இந்த எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -V/U. அதுக்கப்புறம் இந்த HI/HO இஸ் நத்திங் பட் வாட்? M தானே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? லீனியர் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலாவை வி ஹவ் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்?
மிரர் ஃபார்முலாவையும் லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மிரர்ஸையும் பார்த்துருக்கோம். அடுத்த இதில் நம்ம லென்ஸோட ஃபார்முலாஸ் அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ணலாம்.